அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான எக்ஸ் ரைஸ், அதாவது முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா முட்டை சாதம் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி காரல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த முட்டை சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ஒரு சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால் செஞ்சு கொடுத்தாலும் மத்தியான நேரத்தில் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லுக்காகவே சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து தெரியாது. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் வந்து மீதி இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நான் வந்து இப்படி தான் செய்வேன். கூடவே வந்து காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நச்சு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சாதம் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா முட்டையோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. சாதம் வந்து கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா முட்டை வந்து நீங்கள் 2 முட்டையோ 3 முட்டையோ சேர்த்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 3 முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த முட்டை, நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும். முட்டை வந்து முழுசாக வந்து நம்ம வதக்கக்கூடாது. அதாவது முட்டை பொடி மாசெலாம் செய்வோங்க. ஸோ அது போல் வந்து முட்டை வந்து முழுசாக வந்து பொரிஞ்சு வரக்கூடாது. ஒரு 3/4 பாகம் இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை போட்டு கிளறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். முழுசாக வந்து முட்டை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா சாதம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3/4 பங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு வந்து சுட ரைஸ் வந்து இதில் வந்து கிளறி எடுத்தோம் அப்படின்னா முட்டை சாதம் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்கும். எக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சும்மா வந்து வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பிள்ளைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் செஞ்சு கொடுக்கும்போது முட்டை ரைஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக வந்து மேலே கொஞ்சமாக வந்து மல்லித்தலை வந்து தூவிக்குவேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சாப்பாட்டை வந்து சுட சாதத்தை வந்து போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் அதிகம் இது சாதம் செய்கிறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த முட்டை ரைஸ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து சாப்பாடு மீதி வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.